நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எதிர்பார்த்திருக்கும். நீங்க என்ன செய்றீங்க? எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து. சில ஜனங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் உணர்ந்து சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தில் எவைகள் என்னென்ன ஓட்டங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ என்று அறிந்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு காரியத்தை என்னிடத்திலே எதிர்பார்க்கிறீர்கள். ஆமாவா இல்லையா? ஆமீன். ஆகவே சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. என்னுடைய முடிவு என்ன? என்னை குறித்து ஆண்டவர் என்ன வைத்திருக்க, என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படி என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு எண்ணம் இருக்கா இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபியூச்சரை பத்தி நம்ம யோசிப்போமா இல்லையா? அதுபோல இந்த ஜனங்கள் யோசிப்பார்களா இல்லையா? ஏன்னா எரோமியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? 70 வருஷங்கள் நீங்க என்ன செய்வீங்க? அடிமைகளாக போக போறீங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை என்ன செய்ய மாட்டேன், அங்கே வைத்திருக்க மாட்டேன். அந்த அதிகாரங்கள் நீங்க வாசிப்பீர்களானா நீங்கள் அங்கே போங்க, சந்தோஷமா இருங்க, திருமணம் முடிங்க, வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தி கொண்டே இருங்க. குறிப்பிட்ட நாள்ல நான் என்ன செய்வேன்? உங்களை திரும்பவும் நான் இஸ்ரவேலுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டே போக வேண்டும். ஆனால் அவருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நினைவா இருக்கிறார். நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம மறந்துடுவோம். அம்மாவே இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு என்ன செய்வோம்? ஐயோ சிஸ்டர் மறந்துட்டேன், பிரதர் மறந்துட்டேன், ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை அப்படியே மறந்துடுவோம். அம்மாவா இல்லையா? அதுக்கு எக்ஷனே எடுக்க மாட்டோம். ஆமா இல்லை, சொன்ன இல்லை, செய்ய முடியாம போச்சு அப்படின்னு அப்படி. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் செய்கிறவர். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாரானால், உங்கள் உள்ளத்தில் பேசியிருப்பாரானால் அதை என்ன செய்வான்? நிறைவேற்றுகிறார். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் என்ன செய்றேன்? நான் உங்க மேல என்னவா இருக்கிறேன்? நினைவாகவே இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரத்து கொண்டு போகிற அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் மறந்துட்டாலும் அவர் நினைவாகவே இருப்பார். ஏப்ரல் மாசம் ஒரு வார்த்தையை சொன்னனே, மே மாசத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேனே, ஜனவரியில் ஒரு வார்த்தையை சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை என்ன செய்வார்? அவர் நினைத்து கொண்டே இருப்பார். சொல்லுங்க. ஏன்னா அவர் நம்மை நினைத்து அருள்கிறவராக இருக்கிறார். அன்னாலை நினைத்து அருளினார், நோவாவை நினைத்து அருளினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நினைப்பது மாத்திரமல்ல, நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை அவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு நிறைவேற்றுகிறார் என்று சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல. அவன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில சம்பவங்களுக்கு நம்ம கடந்து போகிற பொழுது நாம யோசிப்போம், என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சோம், நமக்கு இப்படி ஒண்ணு நடந்து போச்சு அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, அது உங்களுக்கு என்ன இல்ல, தீமைக்கு அல்ல. யோசிப்பு சிறைச்சாலை இருந்தது தீமைக்கு அல்ல. அவன் தகப்பன் இடத்திலிருந்து கடந்து போய் அவன் குழியில விழுந்தது தீமைக்கு அல்ல. விற்கப்பட்டது தீமைக்கு அல்ல. தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டது தீமைக்கு அல்ல. அவைகளெல்லாம் என்னது? நன்மைக்கு ஏதுவானது. அம்மாவை இல்லையா? ஏற்ற வேளையிலே அவன் இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். ஆகவே நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம என்ன செய்யுது? நம்மளை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு கொண்டு போகுது. சொல்லுங்க. அந்த அவருடைய பிரமாணங்களை என்ன சொல்கிறது? கற்றுக்கொள்கிறேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? பிரமாணத்தை நான் நமக்கு பிரமாணத்தை எப்படி கற்றுக்கொள்வோம்? அவருடைய அந்த வேதனையான பாதைகள், சோதனையான நேரங்களில் தானே நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா?
அப்பதானே வேதங்களை வாசிப்போம். அப்போ அது நமக்கு என்ன கொடுக்கும்? நம்பிக்கையை கொடுக்கும். ஆமாவே இல்லையா? ஆமாம். அப்ப நம்ம கற்றுக்கொள்வோம், இதுதானா நம்முடைய வாழ்க்கையில. அப்ப நம்ம கற்றுக்கொண்டதை என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு நாம சாட்சியாக சொல்லுவோம். ஆகவே அங்க சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம நினைவு அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள், நமக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம்? ஐயோ நடக்கலையே அப்படி சொல்லி வேதனைப்பட்டு, ஐயோ அது ஒரு தீமையான காரியமாச்சு, அது பிழையான காரியமாயிடுச்சோ, ஏன் நம்ம அப்படி நம்ம நினைக்கிறோமே. அப்போ ஆண்டவர் சொல்ல, அப்படி அல்ல, அவைகள் எது? அது சமாதானத்துக்கு எது. அப்போ நமக்கு என்னது? இதை இழந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆமாம். யோபு என்ன சொல்லுகிறான்? அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருக்கே சோத்திரம். என்ன நம்பிக்கை? என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பொழுது என்ன செய்வான்? நான் இழந்தது எல்லாவற்றையும் டபுள் போர்ஷன், ரெட்டிப்பாய் கொடுப்பார், பல மடங்கு கொடுப்பார். ஆமாவே இல்லை? அது ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கலாம், உங்களுடைய ஜெப ஜீவமாக இருக்கலாம், வேதம் வாசிக்க ஏதோ ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் ஆமீன் அப்படியே நீங்கள் அடக்கப்பட்டிருந்து சிறைவாசம் போல சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தா ஆண்டவர் உடைக்கிற பொழுது முழுமையாக உங்களை உடைத்து வெளியிலே கொண்டு வருவாராம் என்று. ஆமே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமைக்கு அல்ல, இது சமாதானத்துக்கு. நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஆமா, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிறேன், அதனாலதான் நான் இந்த உபத்திரவத்தில் கடந்து போகிறேன், இந்த வேதனையில கடந்து போகிறேன். ஆகவே ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். வாசிங்களேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், நிச்சயமாகவே முடிவு. உங்க நம்பிக்கை, உங்க நம்பிக்கை ஆமே உங்க மேல வைக்கிற நம்பிக்கை இல்ல, உங்கள் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, அது ஒரு நாள் வீண் போகாது. ஆமே. அந்த வசனங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். நம்பிக்கைன்னா என்னது? அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. தம்பி, இதை உன்னுடைய வேலையை செய், வீடியோங்கிறது அது செய். நான் அங்கெல்லாம் போற நேரம் அதுக்கு படி செய்யணும். நீ எப்படி கீழே கொண்டிருக்கீங்கன்னா அவன் அது பிரயோசனம் இல்லாமல் போயிடும். புரிகிறதா? ஆகவே சொல்கிறாரு, எப்படி முடிவு உண்டு. அப்ப எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கிறது? ஆரம்பம். அது எப்படி இருக்கும்? சிலருக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது என்னது? அதே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்காரு, ஆரம்பத்தில் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு நினைத்திருக்காது, பெறாது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? நிச்சயமாக முடிவு உண்டு. என்னது? அப்போ முடிவு எங்க இருக்கிறதா? ஆமே. ஆமே. நீங்கள் பிரயாசப்படுகிறதுல என்ன இருக்கிறது? ஆமே. அந்த பிரயாசப்பட்டு அதுல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க, பார்த்தீங்களா? ஆமீங்க. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது வீண் போகாது. ஏன் வீண் போகாது? அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறீங்க. ஆமா, என்னால அது முடியாது, ஆனால் என் ஆண்டவரால அது கூடும். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப நீங்க நம்பிக்கை வைக்கிறது என்னது? நான் இதை செஞ்சிருவேன், என்னுடைய சேலஞ்ச், என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, நான் அப்படின்னு அல்ல, என்னால இது முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். உன்னுடைய நம்பிக்கை என்மேல் வைத்திருக்கிறபடினாலே அந்த காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? வீணாக்க மாட்டேன், அதை உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தினேன். நீதிமொழிகள் 25:25 என்ன சொல்லு பாப்போமா? 25:25 தூர தேசத்திலிருந்து நற்செய்தி அந்த செய்தி எப்படியா? தூர தேசத்துல எங்கோ இருந்து உங்களுக்கு என்னது? ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீர் போல இந்த மாதத்தின் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆமென். எப்படி இருக்கிறது? எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கும்? குளிர்ந்த தண்ணீர்னா என்னம்மா? இந்த காலத்துல எப்படி இருக்கு? ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து நற்செய்தி. ஆமென். உங்களுக்கு வருகிற நற்செய்தி எப்படி இருக்குமா? ஆமா, இந்த நியூஸ்ல பார்க்க நேரம் பாருங்க, இந்த பைக்கெல்லாம் அப்படியே போற நேரம் அந்த என்னது, அது என்னது சொல்றோம்னா
காணல் நீர் பாருங்க எப்படி இருக்கும்னு. அது ஒன்றுமே இல்லை. அந்த காணல் நீர் எப்படி இருக்கும், அப்படியே கிட்ட கிட்ட போக போக எப்படி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி மான்கள் என்ன செய்யுமா, அதை பார்த்து ஓடுமா. ஓடி போய் தேடி பார்த்தா என்ன இருக்காது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க அப்படி ஓடுறீங்க, தாகத்தோடு போறீங்க. நாமே அங்க போகிற பொழுது என்ன இருக்கு, அங்கே ஒரு என்னது இருக்கு, ஜீவ தண்ணீர் இருக்கிறது. குளிர்ந்த தண்ணீர் வேணும் நமக்கு, வேணாம். நமக்கு என்ன தண்ணி வேணும், ஜீவ தண்ணீர். ராமின்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறதா, அந்த தண்ணி என்னத்தை கொடுக்கிறது, வாசிங்க. ஆமீன். அது விதைத்து அதுக்கு எப்படி இருக்கு, சமானமாக இருக்கிறது. ராமின் ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர். ஆமீன். உங்களுக்கு அது பலனாக, ஆரோக்கியமாக உங்கள் தாகத்தை தீர்ப்பதற்கு. ராமின் சொல்லுங்க. சங்கீதம் 139:2 வாசிங்களேன். சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார், என்னுடைய என்னது. ஆமே, அதுதான் சொல்ற, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுன்னு சொல்கிறாரே, அதுதான் நம்ம உட்கார்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆமாவா இல்லை, சோர்ந்து போய் உட்கார்ற நேரம் அவர் அறிந்திருக்கிறார். ராமின் வேதனையோடு கூட எழும்பி நடக்கிற பொழுது அறிந்திருக்கிறார். ராமேன் அதுதான் சொல்றாரு, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும். அதற்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ராமேன் சொல். ஆமே, எசேக்கியா ராஜா அங்க என்ன செய்யற, மறைவாக போய் சிவரோரமா அழுகிறார். ஆமாவா இல்லையா, கர்த்தர் அறிந்திருக்கிறார். ராமேன் சொல்ல உடனே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் என்ன சொல்லுகிறான், உன்னுடைய ஜீவ நாட்கள் என்ன செய்வேன், எத்தனை வருஷம், 15 years. பக்கத்தில் பார்த்து சொல்லு. ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாலும் ஆம் என்ன செய்வாரு, அதிகமாக கொடுப்பார். ஆகவே என் உட்காருதலையும் சொல்கிறார். அப்ப எந்த அளவுக்கு வேதனையோடு சொல்றார். ஆமா, என் உட்காருதலையும் நான் எழுந்திருக்கிறதையும் என் நினைவுகளை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இந்த கமால வேலையில். என்னுடைய என்னது, என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறார் அவர் அறிந்து. ஆகவே தான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் என்ன செய்றேன், உங்க பேர்லயே நான் எப்படி இருக்கிறேன், நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஐ லவ் யூ டாடி அப்படின்னு சொல்லுங்க. வேற யாரும் நினைப்பாங்களா, சொந்தக்காரங்க நினைப்பாங்களா, ஆமாங்க உறவுகள்லாம் நினைப்பாங்களா, சும்மா கண்டா பேசுவாங்க. இவர் ஏன் இப்படி உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் தாயின் கருவிலை உங்களை உண்டாக்குமும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிற காரியத்தில் இவர்கள் உண்மையான இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்களோ நானும் யாராக இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். அதனால இது நாங்க என்ன செய்யணும், இது நமக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறோம். இல்லாட்டி இந்த வேதத்தை புஸ்தகத்தில் இருக்கிற சத்தியங்கள் நமக்கு எவ்விதத்தில் நமக்கு பிரயோசனப்படாது. ஆமாவே இல்லையா, நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்று தானே. எப்படி நாங்கள் இதை சம்பந்தப்படுத்துகிறோம், 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு என்ன செய்யறா, அவர் இந்த பூமிக்கு இஸ்ரவேல் ஜனங்களையும் உங்களையும் என்ன செய்தார், ஒன்றாக மாற்றினார். ஆமாவா இல்லையா, அந்த பிரிவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தாராம், ஒன்று இணைத்தார். ராமின்னு சொல்லுங்க. அது வரைக்கும் அவர்களுக்கு எப்படி இருந்தது, நாங்கள் இஸ்ரவேலர்கள், நாங்கள் யூதர்கள் என்று ஒரு மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஆமே அவர்கள் போல நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் என்ன எப்படி மேன்மை பாராட்டுங்க, அவங்க தங்களை இஸ்ரவேல் என்று சொல்லலாம், தங்களை யூதர் என்று சொல்லி மேன்மை பாராட்டலாம். நீங்க என்ன சொல்லி மேன்மை பாராட்டுங்க, சொல்லுங்களேன், விடிய விடிய சொல்லுங்களேன். அவர்கள் சொல்றாங்க நாங்க யூதர்கள், நாங்க இஸ்ரவேல் மேன்மை பாராட்ட. நீங்க என்ன சொல்லி மேன்மை பாராட்டுவீங்க, என்னமா, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து பிளஸ் நான். ஆமாவா இல்லையா, அவர்களை விட மேன்மையானவர்கள். அவர்கள் இந்த பூமியிலே ஆபிரகாம் சந்ததியா வந்தார்கள். நீங்களும் நானும் இயேசுடைய சந்ததிக்குள் வருகிறோம், அவருடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்குள் வருகிறோம். ஆமீன். அவர்கள் ஆமீன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் என்னது, பரிசுத்தவான்களுடைய இடங்கள் அமருவார்கள். அவர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது என்னது, ஆமீன், அங்க போடப்பட்டிருக்கிற எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க, பரிசுத்தவான்களுடைய சிங்காசனங்களிலே அமர்வார்கள். நீங்களோ
சொல்லுங்க, சொல்லுங்களே. நீங்களோ சொல்லுங்க. நாங்களோ எங்க? மனவாட்டி. அடி கிட்டிச்சுக்கிட்டு இயேசு பக்கத்துல ராமின் சொல்லு. இயேசு பக்கத்துல உட்காருகிற மனவாட்டிகள் ராமின். அப்ப அவர்களோட நீங்க யாரு? பாக்கியவான்கள். மனவாட்டி வெளிப்படுத்த சொல்லுது, மனைவின்னு சொல்லுது, ராமின் சொல்லுங்க. ஆமே. எவ்வளவு வாசிங்க. ஏசாயா 55:9 வாசித்து முடிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். பார்த்து சொல்லுகிறார். வாசிங்க மகன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. வானங்கள் எங்க இருக்கிறதா? உயரமாக இருக்கு. பார்க்க முடியுமா? நம்ம பார்க்கிற அளவுல இருந்து இப்படி பார்க்க கிட்ட இருக்க மாதிரி தெரியும் இல்லையா? அப்படி பார்த்தோம்னா வானம் ஆவடியோட முடிச்சிருச்சு, இந்த பக்கம் பார்த்தா அம்பத்தூரோட முடிச்சிருச்சு, அப்படிதான் நினைப்போம். அம்மாவா இல்லையா? ஆனால் வானம் எப்படி இருக்கு? அப்படி போக 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 எங்க வரும்? ஆமீன். அப்படி இந்த பிளைட்ல போய் கொண்டிருக்க நேரத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்பொழுது ஆமீன் இந்த விமானம் 3000, 4000, 5000 அப்படி 10,000 அடிக்கு மேல போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரம் சோதனையா போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற ஒரு யோசனை ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லுங்க. ஆமே. அப்ப அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பாக்குற நேரமே நம்முடைய ஆமே நம்ம வீடெல்லாம் என்னது நெற்பட்டி மாதிரிக்கும் அப்படி இப்படிதான் தெரியும். நம்மளெல்லாம் தெரியவே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறாரே உங்களை என்ன சொல்றாரு? வேதம் என்ன சொல்றது நம்மளை பார்த்து? வேதத்துக்கு ஒரு வசனம் இருக்கு தானேம்மா. எறும்பா என்ன சொல்லுவாரு? வானத்துல பார்த்து சொல்றாரு இல்லையோ, நீங்க எல்லாம் எறும்பு மாதிரி எறும்பு ஒரு வசனம் இருக்கு. ஒண்ணுமே தெரியாது, அப்படியே உட்காந்து. ஆமா ஆமா. நம்ம அப்படியே பாக்குறதுக்கு என்னது அப்படி மணல் போல இருக்கும். அமவை இல்லையா? வாசிங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. என்ன சொல்ற? வானங்கள், வானம் அல்ல வானங்கள். ஆமே. அங்கே நாங்கள் பவுலை குறித்து சொல்லுகிற பொழுது பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதுகிற பொழுது 3ஆம் வானம் வரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம பார்க்கிறது ஒரு வானம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு மேல உண்டு. அதுக்கு மேல யார் இருக்கிறது? நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்துக்கு. கரங்களை தட்டி தேவனை நினைவுபடுது. 3ஆம் வானத்துக்கு மேலாக தான் ஆமே நீங்களும் நானும் ஆமே கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அங்க போய் சேருவோம். ஆமீன் சொல்லுங்க. யாரும் உறவுகளும் தேவையில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவங்க என்னை கூப்பிட்டு போவாங்க, இவங்க என்னை கூப்பிட்டு போவாங்க. நல்ல நீங்கள் இந்த பூமியிலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நீங்கள் ஆமீன். ஒரு நாளிலே ஆமே சரியான உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில நீங்கள் வாழ்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வான்? உங்களை அழைத்துக் ஆகவே பாருங்க. உங்கள் நினைவுகள் வாசிங்க மகள். அப்படியே அப்ப நம்ம வழியெல்லாம் என்னது? எல்லாம் ஷார்ட் தான். ஆமா. நம்ம எல்லாம் எப்படின்னு எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணினாலும் நம்முடைய விசுவாசம் குறைவாகவே இருக்கிறது. ராமேன் சொல்றது அதுதான் மிக முக்கியம். நம்முடைய விசுவாசம் கூடினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யலாம்? இவைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ராமேன் சொல்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் எப்படி இருக்கு? வாசிங்க மகள். உங்க நினைவுகள் எப்படி இருக்கு? அப்ப உங்க வழியை சொல்ற உங்களுக்கு எனக்கு டிஃபரன்ஸ் ராமேன் புரிகிறதா? நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவு எப்படி இருக்கிறது? மேன்மையாக இருக்கிறது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அப்படியே தான் இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? இருக்கேன் எண்ணத்துல அந்த மாதிரியே தான் இருக்கிறோம். ஆனா அவர் என்ன செய்யறார்? புரிகிறதா? அவர் உங்களை மேன்மையாய் பார்க்கிறார். ராமேன் அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவர் தன் சாயலாக உண்டாக்கி இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. எந்த ஒரு கேடுபாடு இல்லாதபடி உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அப்ப உங்களை குறித்து அவர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார். அவருக்குரிய விசேஷ கிருபைகள், விசேஷ ஞானங்கள் இது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அப்ப சாலமோனை குறித்து பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்படுகிறது? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட அவனுக்கு விசேஷ ஞானம். தானியேலுக்கு என்னது? அதே போல ராமேன் சொல்லுங்க. அப்ப அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னது? ஆண்டவர் அப்படிதான் கொடுக்கிறார். ராமேன் சொல்லுங்க. ஆனா நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க, வெட்கப்படுறீங்க. ஆண்டவர் இந்த மாதிரி ஞானம் வேணாம், இந்த மாதிரி அறிவு வேணாம், நாங்க இப்படியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிகிறதா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லி வாசிமாங்க.
வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்க நினைவு எல்லாம் எப்படி இருக்கிறது? குறைவாகவே இருக்கிறது. ஆண்டவரை குறித்து நீங்க என்ன செய்றீங்க? குறைவா யோசிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு சின்ன சின்ன சப்ஜெக்ட், தலைவலி சுகமாயிட்டா வந்து சாட்சி சொல்லுவீங்க. ஆமென் ஆமென். அப்படி இந்த மாதிரியான சிச்சுவேஷன், இந்த மாதிரி தான் ஆண்டவரை வச்சிருக்கீங்க. பல்லு வலி, தலைவலி, வயிற்று வலி, கேன்சர், அந்த இதுக்கு தான் அவர் செங்கடலை ரெண்டாக பிளக்கிறார். யோர்தானை என்ன செய்கிறார்? ரெண்டாக பிளக்கிறார். எரிகோவை தகர்த்துகிறார். ஆமாவா இல்லை? யாரை கொண்டு? அந்த நாட்டிலே விசுவாசமா இருந்த மோசையை கொண்டும் யோசுவாவை கொண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். ராமேன் சொல்லுகிறார். எல்லாவை கொண்டு என்ன செய்கிறார்? அவன் அக்கினியை இறக்கிறார். ராமேன் சொல்லுகிறார். அப்ப உங்களை கொண்டு அதை செய்ய விரும்புகிறார். ஆனா உங்க நினைவுகள் எப்படி இருக்கிறது? அப்படியே குந்தி குந்தி அப்படியே நடக்கிறீங்க. ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீங்க ஏன் இப்படி குந்தி குந்தி கிடக்கிறீங்க? ராஜா இருக்கு ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்கு. ஏன் நீங்க என்னது ஆவிக்குரிய பிள்ளைகள் சபைக்கு வரவங்க எப்படி இருக்கிறீங்க? அங்கங்க அப்படி குத்தி குத்தி வாருது. ராமன் அது விசுவாசத்தை குறைவுபட்டவர்களா இருக்கிறது. ராமன் சொல்லு. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல வாசிக்கமாக, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்க நினைவுகளையும் என் நினைவுகளும் உயர்ந்தது. ஆண்டவருடைய நினைவு எப்படி? என்ன உயர்ந்திருக்கு? அவருடைய நினைவு என்ன உயர்ந்திருக்கு? உங்களை குறித்து அவர் உயர்வா இருந்தது. ஆமென். வேற உயர்வல்ல, உங்களை குறித்து என்ன செய்கிறார்? உங்களை உயர்வா வைத்திருக்கிறார். நீங்க என்ன செய்றீங்க? நீங்க 4-3 வளையிறது. சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுங்க, வேற என்ன? இன்னைக்கு நீங்க தான் என்னது வர்ஷிப் நடத்தணும் அப்படிங்கிறது. ராமன் சொல்றது புரியுறதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபைக்கு வர்றீங்க, எல்லாத்தையும் செய்யற நேரம் அவர் பரலோகத்துல பார்த்து தூதர்களோடு பேசுவாங்க. யூ see the church, you see அப்படின்னு காட்டுவார். ராமேன் சொல்லுங்க. புரியுதா? இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ உன் பிள்ளை, உன் பையன் பேர் என்ன? கேப்பாவா? கிருபா. ஆமே, கேப்பாவும் நல்ல பேர் தான். கிருபா. அப்ப கிருபா ஸ்போர்ட்ஸ்ல ஓடுறன்னு நீ என்ன செய்வ? எங்க திரும்பி கிருப்பியா? ரொம்ப ஓடுவா. அப்போ அங்க ஓடுமா ஓடுமா. புரிகிறதா? அப்படிதான் நம்ம ஆண்டவர் நீங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்யற நேரம் அவருக்கு என்னது வரவு கொடுத்து அவருக்கு இறங்கி வர அதிகாரம் இல்லை. இல்லாட்டி இறங்கி வருவார், உங்களை அணைத்துக் கொள்ளுவார். இதுக்கு தான் பிள்ளை உன்னை பெற்றேன், இதனாலதான் உன்னைய உன் தாயின் கருவில் உன்னை உண்டாக்குனேன், உன்னை கொண்டு இந்த பிசாசான வெட்கப்படுத்திட்டு போயிட்டாங்க இல்லையா ஆதாமேவால. அதனால ஆண்டவருக்கு நீங்க ஒரு காரியத்தை செய்யற நேரம் ஆமாம் பிசாசு என்ன செய்வான்? ஒரு துணியை போட்டு அப்படியே போவான். ஆமாவே இல்லையா? நீங்க செய்யாட்டி துணியை அப்படி எடுத்து போட்டு அப்படி பார்ப்பான் ஆண்டவரை, உங்களை பார்க்க மாட்டான். அபிஷேகம் கொடுத்தீங்க, வல்லமை கொடுத்தீங்க, வரங்கள் கொடுத்தீங்க, இந்த பாருங்க ஓடிது, ஓடி ஒளியுது அப்படின்னு சொல்லிட்டு. புரிகிறதா? ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 55 வாசிமகள், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே ஒரு இதை காட்டுறாரு, அவருடைய உயர்வை காட்டுகிறார். ராமேன் சொல்லு. ஆமென். பாருங்க இன்னைக்கு என்னென்னதான் கண்டுபிடிக்கிறாங்க. அம்மாவே இல்லையா? அவையெல்லாம் யாரு கண்டுபிடிச்சோம்னா யார் சொல்லுங்க? கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எல்லா விதமான எல்லாம் யாரு? எல்லாம் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர் அவர்களுக்கு தான் விசேஷ ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது ராக்கெட்டா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், ஃபேனா, என்ன இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டது அவ்வளவு யாரும் யாரு அதை அறிந்து செயல்பட்டது யார்? இன்னைய வரைக்கும் அவர்கள் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆமீன், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லு. ஆமீன். அது போல ஆண்டவர் உங்களை ஆவிக்குரிய நிலையில உங்களை உயர்வாக எதிர்பார்க்கிறார். வாசிங்க. அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென் சொல்லுகிறார். இந்த மாலை வேளையிலே நீங்க உங்களை தாழ்மையா தாழ்ந்து நினைக்க கூடாது. என் ஆண்டவர் அவர் என்னை உயர்வாய் வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லு. ஆமா, அப்பதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். அம்மாவே இல்லையா? கடைசியாக கொண்ட வாசித்து முடிப்போம். எபேசியர் 3:20-21 வாசித்து முடிச்சிருவோம். எளிமையை நிச்சயம் பண்ணுவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக
நமக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தேவனை படுத்து நாங்கள் வேண்டுவதற்கு எண்ணுவதற்கு நேரான காரியத்தை நம்மளால் செய்ய முடியாதவற்றை நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆமீன் அவர் உங்களுக்கு செய்து முடிக்கிறதாக இருக்கிறபடினாலே நாம் சபையில் என்ன சொல்ற கடைசி வாசகம் 21 என்ன சொல்லுது? சபையிலே நம்ம என்னது அவருக்கு நம்ம கிறிஸ்து இயேசுவின் மூலம் தான் நம்ம எதுவும் செய்யணும். எந்த ஒரு அதிகாரமும் என்னது அவர் மூலம் தான் நமக்கு அதிகாரம் வருது. ராமின் சொல்லுங்க. உங்களுடைய ஜெப முடிவு எப்படி இருக்கணும்? இயேசுவி நாமத்தினால். உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும்? இயேசுவி நாமத்தினால். ஆகவே சபையிலே தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் உங்களுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வரைக்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களும் நீங்கள் இன்னைக்கு வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கும். அப்படி சந்ததி சந்ததியாக கர்த்தர் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சந்ததி அல்ல, எத்தனை சந்ததிகளை 1000 சந்ததிகள் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் எனது நீங்கள் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறவராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா?